ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்மளோட தோட்டத்து வீடியோ தாங்க. இது வந்து மாதுளங்கண்டு. இன்றைக்கி வந்து நம்ம மரத்தில் இருந்து ஒரு 3 பழம் பறிச்சிருக்கேன். அது போக சீத்தாப்பழம் மரம் அங்கே இருக்குங்க. அதுலேருந்து ஒரு பழம் பறிச்சிருக்கேன் இன்றைக்கி. இங்கே பாருங்கள், அழகாக இருக்கா காய். நல்லா இதோடு என்ன பெருசாகவே வருங்க நம்ம தோட்டத்தில். அது போக இந்த இங்கே ஒன்று கிடக்குது பாருங்கள். இப்படி இது போக பார்த்திங்கன்னா, நம்ம இந்த பழங்கள்லாம் பறிக்கிறதுக்கு முன்னாடியே அணில் வந்து நிறையவே கடித்து சாப்பிட ஆரம்பிச்சிருங்க. அது போக அந்த ட்ரிப்பு எலுமிச்சங்காய் வந்து அந்தளவுக்கு காய் இல்லை. போன வருஷம் அவ்வளோ காய் காய்ச்சிச்சு. இந்த ட்ரிப்பு ரொம்ப கம்மியாக தான் காய்ச்சிச்சு. போன ட்ரிப் பார்த்திங்கன்னா அதே மாதிரி பிளா மரமும் 2 பழம் மட்டும்தாங்க இருந்துச்சு. பழம் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த ட்ரிப்பு ஏகப்பட்ட பிஞ்சு விட்டுருக்குங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 20-30 பிஞ்சு வரைக்கும் விட்டுருக்கு. நீ சரியான முறையில் அதை பராமரித்தோம்னா அந்த ட்ரிப் கொஞ்சம் காய் அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். செடியெல்லாம் கொஞ்சம் அந்த அம்மா தீயெல்லாம் வச்சு விட்டு சுத்தம் பண்ணாங்க. அதில் கொஞ்சம் அந்த மரங்களில் வந்து அனல்லாம் பட்டு கொஞ்சம் இருக்கு. அது ஃபுல்லாமே அரேஞ்ச் பண்ண வேண்டிய வேலையெல்லாம் இருக்குது. இந்த மாதிரி உங்களோட தோட்டத்தில் என்னென்னலாம் செடி வச்சுருக்கீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்